ஸோ கைஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா IPL 2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிஎஸ்கே vs RCB அந்த மேட்சோடைய ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து ஒரு த்ரில்லர் அதில் வந்து ஜெயிச்சாங்க. மறுபக்கம் RCB பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. நாளைக்கு வந்து விளையாட வராங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ சேர்ப்பாக்கில் எப்படி இருக்குன்னா ஸோ ஸ்பின் ட்ராக் தான் இருக்கும் வழக்கம் போல். ஸோ டாஸ் ஜெயிச்சு எப்பவுமே பேட்டிங் ஃபஸ்ட் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தோம்னா சிஎஸ்கே vs RCB சேப்பாக்கில் RCB வந்து ஒரே ஒரு தான் ஜெயிச்சாங்க. அதுவும் இந்த 2008 தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேப்பாக்கில் ஜெயிக்கவே இல்லை. சிஎஸ்கே வந்து சேப்பாக்கில் 7 வாட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இருக்காது. ஸோ போன வருஷத்தோட சேப்பாக்கில் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து 170 ரன்ஸு, பேட்டிங் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 156 ரன்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 170 ரன்ஸ் வந்து கிட்ட வந்து அடிச்சிங்கன்னா 170 மேலே அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது சேப்பாக் ஸ்டேடியமில். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சிஎஸ்கே டீம் பற்றி பார்க்கலாம். ஸோ மேஜர் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கேப்டனாக MS தோனி இல்லாமல் அவர் வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டன்சி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்யூச்சரை நோக்கி வந்து சிஎஸ்கே வந்து மூவ் பண்ணிட்டாங்கிறது இல்லைன்னே நமக்கு வந்து கிளியராகவே தெரியுது. ஸோ கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸுக்கு டொமஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காரு. பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக அவர் எப்படி வந்து போக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து போக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டீமை பற்றி பேசணுன்னா அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் தான். ஸோ எஸ்பெஷலி அவங்க அகேன்ஸ்ட் ஸ்பின்னு வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாடாக இருக்கட்டும், சச்சின் ரவீந்திரா, அஜிங்கே ரஹானே, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, டேரில் மிச்சல் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம், சமீர் ரிஸ்வி. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீம் கிட்ட தான் வந்து அந்த ஸ்பின் அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது மற்ற டீமை வந்து கம்பேர் பண்ணும்போது. இது உங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தே ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ சச்சின் ரவீந்திரா ஒரு கப்பல் ஆஃப் ஓவர்ஸ் போகிற சான்சஸ் இருக்குது. ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், போன வருஷம் வந்து 19 விக்கெட்ஸ் வந்து கிட்ட வந்து எடுத்தாரு. தீக்ஷனா அவருமே நல்ல ஸ்பின்னர். மிச்சல் சாண்டன் வந்து இருக்காரு, மொயின் அலி வந்து இருக்காரு. ஸோ உங்கள் பிளேயிங் லெவல்லே நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் வந்து ஆடுவாங்க. ஸோ சேப்பாக்கில் இவங்க ஒரு 10 ஓவர் 12 ஓவர் போட்டாலே ஆப்போனன்ஸ் வந்து சோக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் புது கேப்டன் ருத்ராஜ் செய்கிறாங்க அப்படிங்கிறத. இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபார்மர் கேப்டன் சொல்லும் போதே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஏற்றுக்கிட்டு தானே அவனை என்ன பண்ணுறது, MS தோனி தான். ஸோ அவங்க MS தோனி கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு எந்த பிளேயருக்குமே இல்லை இந்த கரண்ட் IPL. ஸோ அவரோட கைடன்ஸ்லையும் அஜிங்கே ரஹானேயோட கைடன்ஸ்லையும் ருத்ராஜ் வந்து நல்லாவே செயல்படுவார் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த்து. ஸோ அவங்களோட வீக்னஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெத் போலிங் பத்திகான இல்லாதனால அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ அதை அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஷாதுல் தாக்கூர் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ 2018 2021 கப் அடிச்ச சீசனில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் பார்த்தீங்கன்னா ஷாதுல் தாக்கூர் தான். முஸ்தபிசுர் ரஹ்மான், ஸோ அவர் வந்து அவரோட கட்டர்ஸ் டெலிவரிஸ் வந்து சேப்பாக்கில் ரொம்ப டெட்லியாகவே வந்து இருக்கும். தீபக் சகர் மேபி ஒரு ஓவர் டெத்தில் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. மேபி துஷார் தேஷ்பாண்டே ஸோ போன வருஷம் வாரி வழங்கினாரு. பட் அதே சமயம் விக்கெட்ஸும் வந்து எடுத்தாரு. ஐ திங்க் 25 விக்கெட்ஸ் கிட்ட வந்து எடுத்தாருன்னு நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்டாக. பட் ரன்ஸும் நிறையா கொடுத்தாரு. பட் இவங்க 2 பேரும் சேர்த்து ஆட வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஷாதுல் தாக்கூருமே வந்து ரன்ஸ் கொடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு. துஷார் தேஷ்பாண்டேமே ரன்ஸ் கொடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு. ஸோ 2 பேருமே சேர்த்து வச்சு ஆனால் ரிஸ்க்கு தான் நிறையா வரும். ரன்ஸ் நிறையா போகும், விக்கெட்டு விழும், பட் ரன்ஸ் வந்து நிறையாவே லீக் ஆகும். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஆடுற சான்சஸ் வந்து ரொம்பவுமே கம்மி. ஸோ மேபி அந்த இடத்துக்கு முகேஷ் சௌத்ரி வரலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதான் அவங்களுடைய மேஜர் வீக்னஸ் அப்படிங்கிறது. மற்றபடி அவங்க டீம் வந்து ஆல் பாக்ஸஸ் வந்து கவர்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து RCB டீம் பற்றி பேசலாம். ஸோ KGF அந்த படத்தை வச்சு தான் வந்து ஓட்டினாங்க போன சீசன். ஸோ அவங்க 3 பேர்த்துல ஒருத்தர் நின்னாலே வந்து மேட்ச் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்க லாஸ்ட் சீசன் அவ்வளோ பிளே ஆஃப் க்ளோஸாக போனது காரணமே அந்த 3 பேர் தான். ஸோ மேபி இந்த 3 பேரில் ஒருத்தர் ஃபார்ம் அவுட் ஆயிருந்தால் கூட அவ்வளோ தூரம் வந்திருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த வருஷம் அவங்க கேமரன் க்ரீனை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ட்ரேடு தான். ஏன்னா மிடில் ஆர்டரில் ஒரு ஃபினிஷர் ரோல் வந்து அவங்க வந்து எடுப்பாங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ஒரு நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காரு. ஒரு 2 ஓவர் வந்து தள்ள முடியும் அவர் வச்சுட்டு. ஸோ யோசிச்சு தான் எடுத்திருக்காங்க. அது இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் எஸ் இந்த வருஷம் ஒரு கோச் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆண்டி ஃப்ளவர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோச் தான், டாக்டிக்கலி வெரி ஸ்ட்ராங்கான கோச். அண்ட் தென் நிறைய இடத்துல ட்ராஃபிஸும் வந்து அடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா 2010 T20 வேர்ல்டு கப் அடித்தார் இங்கிலாந்து கூட. அண்ட் தென் சிபிஎல், பிஎஸ்எல் நிறைய ட்ராஃபிஸ் வந்து வச்சுருக்காரு. ஸோ ப்ரொஃபைல் வந்து நல்லா இருக்குது. இந்த வருஷம் ஆர்சிபிக்கு நல்லா கப்பு வாங்கி தருவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பேட்டிங் தான். விராட் கோலி சொல்லவே தேவையில்லை, செம்ம ஃபார்மில் வந்து இருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம், மொத்த கால வச்சுட்டு 200 அடித்தாங்க. அண்ட் தென் கேமரன் கிரீன் சொல்லவே நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ இந்த 3 பேர் தான் கீ பொறுத்து இந்த நாளைக்கு நடக்கும் மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா இங்கே 3 பேர் தான் இன்ஃபார்ம் பிளேயர்ஸு. ஸோ 3 பேருமே 3 பேர்த்தில் யாராவது 2 பேருக்கு மாட்டிக்கிச்சுனாலே கண்டிப்பாக 200 வந்து போகும். ஸோ அதை நாளைக்கு செய்வாங்களா இவங்க எதாவது வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அவங்களோட இன்னும் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் முகமது சிராஜ் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அந்த வேர்ல்டு கப்லேயுமே இது நல்லா வந்து பண்ணார். ஸோ அவர் வந்து இந்த ஆர்சிபி பவுலிங் லைனப் வந்து ஸ்பியர் ஹெட்டு. ஸோ அவரை சுற்றி தான் இந்த பவுலிங் லைனப் வந்து பில்ட் ஆகிருக்கு. அவர் நல்லா வந்து பண்ணி ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இருக்காரு. ஸோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்களோட வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸியோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் கன்சர்ன்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸ் வந்து 730 ரன்ஸ் வந்து அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்சி லீக்லேயும் சரி, சிபிஎல்லையும் சரி, இப்போ நான் ரீசெண்டாக நடந்து SA20லையுமே சரி, அவரோட ஃபார்ம் வந்து ரொம்பவே வந்து டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடித்தார் 1-2 மேட்ச் இல்லைங்கள, பட் அடித்தது ஃபுல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஸ்பின்னு வரும்போது ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுவும் அந்த கேஷவ் மகாராஜ் பால் வந்து ஒன்று அவுட் ஆவார் SA20 டர்பனில், அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டாங்க. அதை டேர்ன் ஆகி கேஷவ் மகாராஜ் வந்து நார்மல் ஆஃப் ஸ்பின் தான் போட்டாங்க, லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின் தான் போட்டாங்க, ஸ்டக்காகி அப்படியே நின்றுட்டாங்க ஃபாஃப் டு பிளஸி. ஸோ அவர் வந்து எப்படி ஆட போகிறாரு இந்த சீசன் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கேஜிஎஃப்ல வந்து எஃப் போயிடுச்சுன்னா மீறி இந்த கேஜி வச்சு தான் வந்து ஓட்டி ஆகணும். டிகேவோட ஃபார்மே கொஞ்சம் கன்சர்ன்டாக தான் இருக்குது. ஃபுல் டைம் கமெண்ட்ரி பண்ணிட்டு பார்ட் டைம் வந்து 2 மாதமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க தினேஷ் கார்த்திக்கு. ஸோ 2022 இந்த டிகேவை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த வருஷம் ரிட்டையர் ஆகி வந்து போகிறாரு. ஸோ எவ்வளோ அந்த ஈகர்னஸோட வருவாங்க, எவ்வளோ அந்த பசி எப்படி இருக்கும், அந்த வெறித்தனம் இருக்குமா பழைய டிகே நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. அண்ட் தென் அவங்களுடைய ஸ்டார் பாய்னு கருதப்படுற ரஜத் பட்டிதார், அவருடைய ஃபார்மே வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்லையுமே அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப டிப்பாயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க 3 பேர் அப்படிங்கிறது. ஆர்சிபியோட இன்னொரு வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா போஸ்ட்லேயும் கழிவு ஊற்றுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அவங்களுடைய போலிங் லைனப் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சிராஜ் ஒருத்தர் தான் அங்கே டிபெண்டபிளாக வந்து இருக்காரு. கேஜி படத்தோட ஹீரோ யாஷப் எடுத்திருக்காங்க, எஸ் தயா. ஸோ அவர் வந்து கொஞ்சம் போர் ஃபார்மில் தான் இருக்காரு. அது இந்த ரிங்கு சிங் அடிச்சதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடன்ஸே உடஞ்சிச்சு. எப்படி இந்த மோயின் அலி வந்து குல்தீப் யாதவ் போட்டு அடிச்சாரோ அந்த மாதிரி ரிங்கு சிங் வந்து யாஷ் தயா போட்டு அடிச்சாங்க. அடுத்து அவங்களுடைய ஓவர்சீஸ் பிளேஸ் போல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிட்டு, பட் ஃபாஃப் டு பிளஸியோட சிபிஎல் ஆடி இருக்காங்க. அண்ட் தென் SA20 வந்து ஆடி இருக்காங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு தான் அந்த அல்சாரி ஜோசப் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ரீஸ்டாப்லி அவருமே வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான், பட் ஓடி வந்து நல்லா வந்து கட்டஸ் போடுவார். ஸோ வாய்ப்பு தரங்கள்லாம் வெயிட் பண்ணிப்பாங்க. லாக்கி ஃபர்கூசன் ஸோ வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் டீசெண்டாக வந்து பண்ணார், அந்த ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தென் டாம் கரன் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, மேபி சும்மா வந்து போடுறது தான் வந்து வச்சுருவாங்க. ஸோ பார்க்கலாம், பேக்கப் ஆப்ஷனாக வந்து இருப்பார் டாம் கரன். அண்ட் தென் வைஷாக் விஜயகுமார், ஆகாஷ்தீப். ஸோ அது ரீசெண்டாக ஆகாஷ்தீப் வந்து நல்லா வந்து பண்ணார் ரெட் பால் கிரிக்கெட்டில், பட் அதே ஃபார்மை ஒயிட் பாலில் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு வந்து தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் தென் வைஷாக் விஜயகுமார் நல்ல கட்டர்ஸ் வந்து போடுவார். கரண் சர்மா லாஸ்ட் இயர் கொஞ்சம் இதாக தான் இருந்தார். இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம். அவர்கிட்ட இமான்சு சர்மா, ஸோ அவரை பற்றி பேசணும்னா எப்படி சொல்கிறது, நல்லா திருப்புவார். இந்த முருகன் அஸ்வின்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா திருப்புவார், கண்ட்ரோல் இருக்காரு. அந்த மாதிரி தான் திருப்பிட்டு இருக்காரு இமான்சு சர்மா. ஸோ அவங்க நல்லா வந்து க்ரூம் பண்ணாங்கன்னா மேபி ஒரு நல்ல லெக் ஸ்பின்னாக வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். அந்த மயங்க் தாகர், ஸோ போன சீசன் வந்து 2 மேட்சஸ் வந்து ஆடினார், சிஎஸ்கேவோட வந்து சேப்பாக்கில் வந்து ஆடினார். இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்தார் சன்ரைசர்ஸ் எதிர்பார்த்துக்காக. 1 for 21 நினைக்கிறேன் 4 overs போட்டேன். ஸோ கொஞ்சம் குவைட் இம்ப்ரெசிவாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவரோட ரோல் இந்த ஆர்சிபி டீமில் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஆர்சிபி போலிங்கோட இது. ஸோ இப்போ வந்து கீ பேட்டில் செஷன் வந்து வருவோம். ஸோ கீ பேட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இதுதான் இந்த மிடில் ஓவரோட தீர்மானம் தான் சொல்லணும். ஏன்னா
மேக்ஸ்வெல் வந்து தெரியும் நமக்கு எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிற சிங்கிள் ஹேண்டடாக ஒரே ஒரு மேட்ச் வந்து மாற்றிட்டு போயிருக்காரு. மறுபக்கம் ஜடேஜா மேக்ஸ்வெல்ல சொல்லி எடுத்துருக்காரு நிறைய தடவை. ஓட்டா குச்சி தெரிக்கும் அந்த மாதிரி வந்து எடுத்துருக்காரு நிறைய வாட்டி. ஸோ பார்க்கலாம் இந்த வாட்டி அந்த பேட்டில் எப்படி இருக்குங்கிறது. பார்த்தீங்கன்னா ஆர்சிபி போலிங் வர்சஸ் சிஎஸ்கே பேட்டிங். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆர்சிபி போலர்ஸ் சிராஜை சுற்றி தான் வந்து இருக்குது. ஸோ சிராஜ் நல்லா போட்டாங்கன்னா மற்ற போலர்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகி நல்லா போடுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இல்லை சிராஜே அடி வாங்கிட்டாருன்னா மற்ற போலர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ மறுபக்கம் சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், அண்ட் தென் அஜிங்கியா ரகானே, இவங்கெல்லாம் கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்கன்னா சிராஜை அந்த ஆர்சிபியோட மொரால் வந்து போயிருக்கும் சுத்தமாக. ஸோ பார்க்கலாம் அந்த பேட்டில் எப்படி இருக்குங்கிறது. இன்னொரு பேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் சிவம் துவே அண்ட் டேரில் மிச்சல். ஸோ சிவம் துவே, டேரில் மிச்சல் இவங்க பற்றி என்ன சொல்கிறது, ரெண்டு பேருமே வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க. ரெண்டு பேருமே வந்து 2 ஓவர் மீடியம் பேஸ் வந்து போடக்கூடியவங்க. ஸோ டேரில் மிச்சல் என்ன பண்ணுவாங்க, அது வந்து சிவம் துவே வந்து லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் ஒரே வித்தியாசம். ஸோ அவங்க சிஎஸ்கேவோட மிடில் ஓவர்ஸ் வந்து இவங்க 2 பேர்த்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்துருக்குது. ஸோ அதனால தான் டேரில் மிச்சலை வந்து அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வந்துருக்காங்க, 14 கோடி கொடுத்து. ஸோ சிவம் துபேயோட அந்த மிடில் ஓவர்ஸ் தான் ஆடுறதுக்கோ பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு மிச்சம் வந்து எடுத்தாங்க. ஸோ நீங்கள் அதாவது இந்த பவர் பிளேயில் வந்து நீங்கள் வந்து ரன்ஸ் எடுக்கலாம், டெத் ஓவர்ஸில் நீங்கள் வந்து அடிக்கிறது தான். பட் அந்த மிடில் ஓவர்ஸில் நீங்கள் எப்படி ஆடுறீங்க பொறுத்து தான் இந்த உங்கள் மொமெண்டம் வந்து இருக்கும் டெத் ஓவர்ஸில். ஸோ மிடில் ஓவர்ஸில் நீங்கள் வந்து கேமில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெத் ஓவர்ஸில் மொமெண்டம் வந்து உங்கள் பக்கம் தான் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து நல்லா வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் சிவம் துபே டேரில் மிச்சல் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஆர்சிபி ஸ்பின் போலிங் அட்டாக் எப்படி ஆட போகிறாங்கிறது தான் அவங்களுடைய மிடில் ஓவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த 3 பேட்டில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கீ பேட்டில்ஸாக வந்து இருக்கும். ஸோ இப்போது சிஎஸ்கேவோட பிளேயிங் 12 அதை பற்றி பேசணும்னா, ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன், ரச்சின் ரவீந்திரா, அண்ட் தென் 1 டவுன் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரகானே, 2 டவுன் பார்த்தீங்கன்னா சிவம் துபே, அண்ட் தென் டேரில் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ஷாதுல் தாக்கூர், தீபக் சகர், மஹேஷ் தீக்ஷனா, அண்ட் தென் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ இம்பேக்ட்ஸ் அப்போ வந்து யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து மைக்கேல் எஸ்சி இவங்க இன்டர்வியூலாம் வச்சு பார்க்கும்போது சமீர் ரிஸ்வி தான் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி தான் வந்து ஆட வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட போலிங் லைனப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீபக் சகர், ஷாதுல் தாக்கூர், முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ தீபக் சகர், முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து தீபக் சகர் வந்து நியூ பாலை போட்டுருவாரு. ஸோ நியூ பால் அவருக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு முகேஷ் சௌத்ரி தான் வந்து சரியான ஆடு. 2022 வந்து நல்லா வந்து டீசெண்டாக வந்து பண்ணார். கீ விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரு. விராட் கோலியோட விக்கெட் வந்து எடுத்திருக்காரு, அண்ட் தென் சுப்மன் கில், அண்ட் தென் ரோஹித் சர்மாவோட விக்கெட்லாம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ தீபக் சகர், முகேஷ் சௌத்ரி அந்த மாதிரி அந்த பவர் பிளேயில் அவங்க வச்சு தள்ளிட்டு, அண்ட் தென் முஸ்தபிசுர் ரஹ்மான், ஷாதுல் தாக்கூர் இவங்களை எதோ வச்சு தள்ளலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 12. அண்ட் தென் ஆர்சிபி பிளேயிங் 12 பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பனிங் வந்து ஃபாஃப் டு பிளஸிஸ் கேப்டன், விராட் கோலி, அஜித் பட்டிதார், கிளென் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் இல்லைனா வந்து மஹிபா லாம்கார், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மயங்க் தாகர் ஆடுவார், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப் இல்லைனா யாஷ் தயால் இல்லைனா வந்து வைஷாக் விஜயகுமார் 3 பேர் ஆவத்துக்கு ஆடுவாங்க. அண்ட் தென் அல்சாரி ஜோசப். அண்ட் தென் இவங்களோட இம்பாக்ட் சப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமான்ஷு சர்மா இல்லை கரண் சர்மா, இவங்கள யாராவது வந்து ஆடுவாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன், ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து என்ன சொல்கிறது, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டிங் 2 சைடுமே நல்லா இருக்குது. ஸோ போலிங் வந்து சிஎஸ்கே கிட்ட நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருக்கட்டும், குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், சிஎஸ்கே பக்கம் வந்து அப்பர் ஹேண்ட் வந்து இருக்குது. ஃபாஸ்ட் பாலிங் வைஸுமே சிஎஸ்கே கிட்ட தான் கொஞ்சம் வந்து இருக்குது ஆர்சிபியை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ 54-46 சிஎஸ்கே தான் வந்து ஜெயிப்பாங்க தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கிளிக்கிங் ஃபார் தி கேகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும்.